உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல லிஸ்ட்டை சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு சாக்ஸை வந்து டெய்லி ஒரு சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணு. ஒரு சாக்ஸை வந்து 1 வீக்கு அந்த மாதிரி அதையும் தாண்டி யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணு. என்ன காரணம் ஒரே சாக்ஸை வந்து ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு? சார் ஆக்சுவலாக பேச்சுலராக இருக்கும்போது அப்படியே பழகிடுச்சு. அந்த பழக்கம் அப்படியே வந்து விட மாட்டேங்குது சார். அப்படி இல்லை சார், ஆக்சுவலி மேரேஜ்க்கு அப்புறமும் சரி, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலே கிடையாது. நான் இன்னும் பேச்சுலராக தான் இருக்கேன். பேச்சுலர் லைஃப் ஸ்டைல் என்னெல்லாம் பண்ணுவாங்க, லைக் வந்து ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணாமல் போடுறது, சாக்ஸை யூஸ் பண்ணுறது, அந்த பேச்சுலர் அப்படி தான் இருக்குதே தவிர நீ ஃபேமிலிக்குள்ளே வந்துட்ட அப்படின்றத வந்து இந்த 2025லையாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் ரிமைண்ட் பண்ணுறேன். மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் சார். ஆர் யூ ஷேர்? லாஸ்டா ஒரு சான்ஸ் சார். நான் ட்ரை பண்ணுறேன் தான் சொல்கிறேன். ட்ரை பண்றேன் இல்ல, எனக்காக நீ கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு மாத்திக்கிறேன். ஸோ அடுத்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸோ 2025லயாச்சும் அவங்களுக்காக அவங்க எந்த திங்ஸுமே வந்து பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்காக அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பேசிக்கே வரமாட்டேங்குது சார். இப்போ வரையுமே வந்து எனக்காக பெருசாக நான் எதுவுமே பண்ணிக்கல சார். அதுக்குன்னு மேனிட்டரியான தேவைப்படுற இன்னஸ் முதற்கொண்டு இவங்க வந்து வாங்கிக்கவே மாட்டாங்க சார். அதுதான் பெரிய இதே. ஸோ அதாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுது இல்ல இருக்கு சார். ஆல்ரெடி ஒரு 8 செட்டு இருக்கு, அதையே யூஸ் பண்ணிட்டு சார். அது இருக்கீங்க. சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அது கிழிஞ்சு ஓட்டையான பொருள் அப்பயும் விடுறது இல்லை சார். அவங்க அதை உள்ள போறது யாரு சார் பார்க்க போறா? இப்ப சொல்லுங்க. இது எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க இந்த இடத்துல. சப்போர்ட் பண்றாலும் சரியாயிடுமா அது? இல்ல இது வந்து எல்லாருக்குமே இருக்காதா? அது வந்து உள்ள போற யாரும் பார்க்க போறது இல்ல. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்குல்ல சொல்லாத. அப்படிலாம் கிடையாது. எல்லாத்த விடையும் ரொம்ப முக்கியமானது பர்சனல் ஹைஜீன். அது உண்மைதான் சார். நீங்க அக்ரி பண்ணிக்கிறேன். அக்ரி பண்றது இல்ல, மாத்திக்கிறது. அக்ரி பண்றது விஷயம் இல்ல, மாத்திக்கிறது தான் விஷயம். ட்ரை பண்றேன் சார். உங்களுக்கு இருக்கா? நிறையவே இருக்கு சார். ப்ளீஸ் ஓகே கேரி பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எடுத்த பொருளை எடுத்ததுல வைக்கணும். அது பெரிய ரெசல்யூஷனாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் தான் சாவி எங்கே வைப்பாங்கன்னு தெரியாது. முக்கியமாக அன்றைக்கி ஒரு சினாரியோ வேணும் சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்கும். நான் அப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது நான் ஏதோ ஃப்ரூட்ஸ் நம்ம வாங்கிட்டு வரேன். கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். அப்போ அவங்க துணி மடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? கொண்டு போய் ஃப்ரூட்ஸை தான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். துணியும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. 2 நாளாக வந்து என் இன்னர்ஸை தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது அந்த இன்னர்ஸ். நீங்கள் சொன்ன ஓட்ட இன்னர் அதுவாமா? அதுதான் சார். அதையாமா நீ ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சீங்க? அதான் சார் நானும் கேட்குறேன். இத்தனை நாளா எதுக்கு அது எதுக்கு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சீங்க சார்? ஆக்சுவலி அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் எடுத்து வைக்க சொன்னாங்க. நான் என்ன தாட்ல இருந்தேன்னு தெரியல. ஸோ வந்து அதை வந்து இன்னர்ஸையும் சேர்த்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் சார். இனிமேல் உங்க வீட்டுக்கு யாராவது வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண தோணவே செய்யாதடா. இதுக்காக நீங்க ஸ்டாப் கொடுக்கலாம். காரணம் மாத்திக்கலாம். வேற வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ண சொல்லணும் சார். அது பெரிய தலைவலியா இருக்கு சார். என்னம்மா இவ்வளவு நேரம் அவருக்கு பர்சனல் ஹைஜீன் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்க? இன்னர் வியர் வந்து நல்லா வாங்கி போடு, ஓட்டையா போடாத அப்படிலாம் பேசிட்டு சார். இருந்தீங்க. அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலி வந்துட்டு எங்க வீட்டு பாத்ரூம் வந்து ஃப்ளஷ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். மற்றபடிலாம் நான் ஃப்ளஷ் பண்ணிடுறேன் சார் எப்பயும். இப்போ ஃப்ளஷ் வந்து ப்ராப்ளமா இருக்குன்னா அவர் பண்ணாலும் ப்ராப்ளமா இருக்கணும்ல? அது எனக்கு மட்டும் அது ப்ராப்ளம். எப்படி ப்ராப்ளம் ஆகும்? இது வாஸ்தவமா ஸ்லாப் கொடுத்துடலாம் சார். 3வது விஷயம் வந்து எனக்கு ஆஃபீஸ் டைம் லேட்டாக தான் முடியும். வேலையை விட்டு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படின்னு சொல்லி ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஆனால் அதை பழி வாங்குறக்கா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா வந்து லேட் ஆகும். 10 மணி ஆகும்போது சொல்லுவேன், சாப்பாடு இருக்காமா? இருக்குவா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நான் தூங்கிடுவேன், நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. வந்து கதவை திறக்க மாட்டாங்க. கதவை திறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போராடணும். பெட் எல்லாமே வந்து ஹாலில் தான் போட்டுருப்போம். ஹாலில் தான் படுக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடு இருக்குன்னு வர வச்சுட்டு கிச்சனில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது சார். ஏன்னா நீ தான் லேட்டாக வரல, நான் பழி வாங்க தான் பண்ணுறேன். வீட்டுக்கு வராப்ல மனுஷன் பசியோட வருவாப்ல. கிச்சன்ல இருந்து 1 வீக்ல வந்துட்டு 1 டே ஆர் 2 டே ஆர் 3 டேஸ் வந்து லேட்டா வந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். அந்த வீக் ஃபுல்லாவே நீ லேட்டா தான் வரனா அப்ப என்ன பண்றது? இல்ல என்ன காரணம்? ஆபீஸ்ல வேலை இருக்கு லேட்டா வர. ஆபீஸ்ல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிரஷரைஸ்டா போயிட்டே இருக்குது. சோ அதனால நான் மாறு அப்படின்னு சொல்றேன். அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ 10 o'clock மேல நீ வீட்டுக்கு வந்தேன்னா அப்ப நான் என்ன பண்றது நான் வீட்டுல இருந்து அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ அவர் ஆபீஸ்ல இருந்தா வரான்னு உங்களுக்கு தெரியும். ஆபீஸ்ல வேலை கொடுக்குறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு தெரியும். மேலும் நீ கதவை திறக்க லேட் பண்றீங்க. என்னோட ஸ்ட்ரெஸ் நான் என்ன பண்றது? நீ டெய்லியுமே லேட்டா தான் வர. டெய்லி இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வீட்ல நடந்துட்டே இருக்கு. சோ இந்த சினாரியோஸை நான் எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகே தினமும் லேட்டா வரீங்களா? ஒர்க் அந்த மாதிரி சார். இப்படி ஒரே வார்த்தை சார். ஒர்க் ஒரு ஆளுக்கு 7 டேஸ்ல அட்லீஸ்ட் 6 டேஸ் ஒர்க் இருந்தாலும் அந்த 1 டே ஃப்ரீயா இருக்கலாம்ல. அந்த 1 டே கூட இல்ல, அந்த ஃபுல்லாவே லேட்டா தான் வர்றாங்க. உங்களோட வேலை ஒன்று புரியுது. என்னைக்குமே ஒரு நிறுவனம் வந்து ஒருத்தருடைய முழு அவுட்புட் தாண்டி எக்ஸ்ட்ராவாக என்ன எடுக்கலாம் தான் பார்க்கும். எல்லா நிறுவனம் அப்படி தான் இருக்கும். ஒர்க் பண்ண நினச்சப்போ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று கிடைக்குமா தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி உங்கள் நிறுவனமே எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்கலாம். ஆனால் வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்கிறத மறந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறதுல பயன் இல்லை. வேலை பார்க்கலாம், பட் வாட் யூஸ்? உண்மைதான் சார்.
யோசிச்சு பாருங்க, யூ ஆர் ஒர்க்கிங். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களே நிம்மதியாக இல்லை, அவங்களே உங்க கூட மகிழ்ச்சியாக இல்லைங்கப்போ அவுட்புட் என்ன? நீங்கள் பண்ணதுக்கான ஏதாவது பலன் ஒன்று இருக்கணும்ல. உண்மைதான் சார். கன்வின்ஸ் ஆகிட்டா நினைக்கிறீங்களா? சொல்லுவாங்க சார், ஆனால் இந்த ஜாப் தான் சார் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. மற்றபடி அது சேஞ்ச் பண்ணாலே எனக்கு எல்லாமே ஆக்சுவலி சேஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மாற்றிக்கிறேன் சார். கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க சார். எனக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சே ஆகணும். ஆக்சுவலி ஒரு 5 months அப்படின்னா கூட பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அப்புறமாவது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகுதா? கண்டிப்பாக உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு புரியுது, கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். என்ன எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ரெசல்யூஷன் உங்கள் கணவர்? சார் அவர் சின்ன வயசுலேருந்து பெட்டில் பாத்ரூம் போகிற விஷயம் இருக்குது சார். என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறாங்க? அது என்ன ரீசன் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வண்டியில் போயிட்டு இருந்தேன், இறங்கி போகிற மாதிரி கனவு அப்படியே போயிடுவேன் அப்படிம்பாங்க. நைட்டு கொஞ்சம் ஹாரர் மூவி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படுக்கம்மா அப்படியே வந்துடுது, பண்ண முடியும். வராமலே இருந்திருக்கான யோசிக்கிறல்ல சார் அதோட இம்பேக்ட் என்னாச்சு தெரியுமா? ஒருத்தவங்க ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். எப்பயுமே நைட்டு தங்கறதுக்கு யோசிப்போம் இந்த ஒரு காரணத்தினால மட்டும். பட் அங்கே போய் கம்பல் பண்ணி அவங்க தங்க வச்சுட்டாங்க. அது என்னாச்சு தெரியுமா? அங்கேயுமே அவர் மாதிரி பண்ணிட்டாரு. அதை சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடுறதுக்கு அதில் வாட்டர்லாம் ஊற்றி தண்ணி செஞ்சிருச்சுங்க அப்படிலாம் சொல்லி அதை அவ்வளோ சமாளிச்சிருக்கேன். இவங்க ட்ரெஸ்லையும் போயிருச்சு. ஐயோ, ஆனா எவ்வளவு தர்ம சங்கடமா நினைப்பாது. சார் இதுல என்ன இருக்கு? அப்பா ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவங்க என்னங்க தனியா இருக்குன்னு கேட்டா அவங்க தானே பதில் சொல்லுவாங்க. அவங்க இந்த ஷோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பா அப்பா அதுதான் பண்ணுவீங்களாடா நீங்க? கண்டிப்பா கேட்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதை மாற்றிக்கணும், கண்டிப்பாக மாற்றிக்கணும். இதை மாற்றி தான் ஆகணும். நான் மாத்திரல சார், அது மாறணும்ல. இப்போ எனிவேப்பா ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இருந்தாலும் கூட இது ஏதோ ப்ராப்ளமா நீங்கள் டாக்டர் பாருங்க. இது ஒரு கண்டிஷனாக கூட இருக்கலாம், சின்ன இதாக இருக்கலாம். டாக்டரை பார்த்தா தெரியும். நீங்கள் மாற்றினா ஆகும். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இப்படியே மேனேஜ் பண்ணுவீங்க? இல்லை பையன் அங்கிட்டு போனானா நான் இங்கிட்டு போவேன். நீங்க ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் யாராவது ஒருத்தர் பாருங்க. மேபி அவங்க வேற டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்ணானா அந்த டாக்டர் போய் பாருங்க. சைக்காலஜி பாக்ஸ். ஐயோ இது தப்பாவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மேபி சில பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சைக்காலஜி டாக்டர் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க ஓகே இவங்கள பாருங்க. இல்ல மெடிக்கல் வந்துட்டு அது கண்டிச்சு வெல்கம் விட்டு செல்லம் கொடுத்து இது பண்ணி அது அப்படியே பழகிட்டு இப்போ மேரேஜ் ஆகி இங்க வரைக்கும் வந்திருக்கு பாத்தியா? இங்க வரை வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? மாத்திக்கிறீங்களா? சரி ஓகே மாத்திக்கு வரத. மாத்திக்க. தென் வந்துட்டு இவரு ரொம்ப மறப்பாங்க. சாங் போடுவாங்க. சார் என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனே அவர் எல்லாத்துக்கும் ஆமா சொல்லக்கூடாது. என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் மைக்க பக்கத்துல. ஓகே. அவர் எல்லாத்துக்கும் நான் பேசும்போது ஆமா சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாரு. செய்ய மாட்டறாப்ல. ஆமா. செயல்ல எதுவுமே இருக்க மாட்டேங்குது. பேச்சு தான் இருக்கு, செயல் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.